Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க எக்ஸெப்ஷன் அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது சோ டிஃபரெண்டா நமக்கு எரர்ஸ் அங்க கால் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த எரர்ஸை நம்ம கால் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஐடியாலேயே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸெப்ஷனை நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை எக்ஸெப்ட் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் பார்ப்போம் அப்படின்னா ட்ரைன்ற கீவேர்ட் பார்ப்போம், எக்ஸெப்ட் அப்படின்றது, தென் பார்த்தோம் அப்படின்னா எல்ஸ், ஃபைனலி. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எரர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு டைரக்டரி எடுத்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த டைரக்டரியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லோக்கல்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டில் ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிங்கிள் கோட்ஸாக டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு பில்ட் இன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? தென் இப்போ கொடுத்துட்டு இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பிரிண்ட் பண்ணணும். அதை நான் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அப்படின்ற ஒரு வேரியபிளை இதை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எரர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ எரர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் எந்த வேரியபிளை இதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஈன்ற வேரியபிளை ஃபர்ஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபைலோட நேமை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ error.py என்ற எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு எல்லா எரர்ஸும் எனக்கு இங்கே ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எரர்ஸ்னு கொடுத்துட்டு அரித்மெட்டிக் எரர், தென் பிளாக்கிங் எரர், பஃபர் எரர், ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட நன் ஹெல்ப், இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் நமக்கு இங்கே கால் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இதை நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை நான் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மெசேஜை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக எனக்கு வந்து 153 எரர்ஸ் எனக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி இப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஏன்ற வேரியபிளில் இப்போ 10 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். தென் பீன்ற வேரியபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ சியில் பார்த்தோம் அப்படின்னா நான் ரெண்டையும் இப்போ டிவைட் பண்ணுறேன். ஸோ A/B அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் சின்றதை கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஃபைல் நேம் ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு எரர் கால் ஆகுது. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்றது. ஸோ டிவிஷன் பை 0. ஸோ ஒரு நம்பரை எப்பயுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் கிடையாது. ஸோ எந்த நம்பருமே. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எரர் வந்து டிவிஷன் பை 0 அப்படின்றது கால் ஆகுது. ஸோ இந்த எரருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 153க்குள்ளே இருக்க ஒரு எரர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தடை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நான் ட்ரையில் போடுறேன். ஸோ ட்ரை அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரையில் கொடுத்துடலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ எக்ஸெப்ட் அப்படின்றது, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன், தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ அலைஸ்ன்ற ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஜஸ்ட் கொடுத்துட்டு தென் கோலன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் என்ன எரர் வருதோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன எரரோ அது எனக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் இப்போ எரர் என்ன கால் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஸோ டிவிஷன் பை 0 அப்படின்றது தான் கால் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதுவே இப்போ பாருங்கள் 10 எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல நான் 5 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 பார்த்தோம் அப்படின்னா 10 நமக்கு வந்து டிவைட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் அது எனக்கு ரன் ஆகி அதுக்கான ப்ராசஸ் எனக்கு இங்கே கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே ரன் ஆகாத பட்சத்தில் ஸோ அதுக்கான எரர் என்னவோ இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் ஆஸ் அப்படின்றது எனக்கு வாங்கி அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் அது என்ன எரரோ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த 153 எரரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்குது. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா
0 டிவிஷன் எரர் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸப்ஷனை எடுத்துகிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் பை 0 அப்படின்ற எரர் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது கூட இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பிரிண்டில் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 0 எரர். ஓகேங்களா? ஸோ 0 எரராக, அதாவது 0ல் வர எரர்ஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு இது ரன் ஆகும். ஸோ இதில் நான் என்ன மெசேஜ் எழுதிருக்கேன் 0 எரர்னு கொடுத்துட்டு ஸோ அதில் வர நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 0 எரர் அப்படின்னு இங்கே எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேம் எரர் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் நேம்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நேமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லதா அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் மாற்றி ஸோ இப்போ இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன மாதிரியான எரர் கால் ஆகும் அப்படின்னா ஸோ அகைன் எக்ஸப்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து நேம் வச்சு வரதுனால ஸோ இது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நேம் எரர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நேம் எரர் அப்படின்றது ஸோ இதில் அலைஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் ஈன்றது கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் மெசேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேம் எரர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நேம் எரர்னு கொடுத்துட்டு ஸோ நான் இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேம் எரர் அப்படின்றது ஸோ ஏஜ் அப்படின்றது டிஃபைனே பண்ணல அப்படின்னு இங்கே நமக்கு எரர் கால் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேல்யூ எரர் அப்படின்றது. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு நம்பர்ன்ற வேரியபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ன்ற ஃபங்க்ஷனில் ஸோ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மெசேஜ் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ என்டர் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த என்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் டைப் பண்ணுவாங்க. அந்த நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்பருக்கு என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எக்ஸப்ட் இது வந்து நம்ம வேல்யூ எரர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வேல்யூ எரர் அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஆஸில் கொடுத்துட்டு அலைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் பிரிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ எரர்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ எரர்னு கொடுத்துட்டு ஸோ இதோட என்ன வருதோ அதை ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக எனக்கு எதுவும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட்டில் என்னோட நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ என்ன வேல்யூ கொடுக்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது எனக்கு ரன் ஆகிரும். ஒரு வேளை இப்போ இந்த இடத்துல ஸோ இப்போ வேல்யூக்கு பதிலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேறு ஒரு வேல்யூ நான் தரேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் வேல்யூ எரர் அப்படின்றது எனக்கு கால் ஆகுது. ஸோ இன்வாலிட் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டென்ற டேட்டா டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நான் டீன்ற ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது ஒரு வேல்யூ எரர். ஸோ எனக்கு அதுக்காக எரர் எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 3 எரர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ 3 எரரில் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எரர் ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை இப்போ நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நான் இது முன்னாடி வரைக்கும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் நார்மலாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ட்ரையில் என்ன இருக்குது அப்படின்னா நேம் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுற இடத்துல நான் நேமுக்கு பதிலாக ஏஜ் நான் மாற்றி கொடுத்துட்டு ஸோ இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட 3 எரர் இருக்குது. ஸோ 3 எக்ஸப்ட் இருக்குது. ஒன்று வந்து 0 டிவிஷன் எரர் இருக்குது, இன்னொரு நேம் எரர் இருக்குது, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணும்போது இப்போ பாருங்கள் நேம் எரர் அப்படின்றது எனக்கு கால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோமோ அதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிறது கால் ஆகும். ஓகேங்களா? தென் இதில் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே மேலே இருக்க எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் டைப் நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்ன்ற ஒரு லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில வேல்யூஸ் நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ 10, 20, 30, 40 தென் 15 வரைக்கும் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தென் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்ன்ற இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ எல் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3rd இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 0, 1, 2, 3 3ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 400 அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
கீழே இப்போ நம்ம மேக் பண்ணலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸப்ட் அப்படின்றது ஸோ எக்ஸப்டில் வேல்யூ ஸோ இண்டெக்ஸ் எரர் அப்படின்றது ஸோ இண்டெக்ஸ் எரரில் அலைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் இண்டெக்ஸ் எரர் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அது என்ன டைப் ஆஃப் எரரோ அதை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எனக்கு 4th இண்டெக்ஸில் வேல்யூ இருக்குது. ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இல்லாத ஒரு இண்டெக்ஸை கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 9 ஒரு இண்டெக்ஸை கொடுத்துட்டு ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் எரர் அப்படின்றது எனக்கு கால் ஆகுது. ஸோ லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் தி ரேஞ்ச் 9 அப்படின்றது இந்த ரேஞ்சே இல்லை. ஸோ அவுட் ஆஃப் தி ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல கால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் எரர் அப்படின்றது. தென் இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வச்சுக்கிறேன். மீதி எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் நான் நம்பர்ன்ற வேரியபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மெசேஜ் நான் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்ன வேல்யூ டைப் பண்ணுறாங்களோ அது நம்பரில் எனக்கு இருக்கும். ஸோ அப்படியே ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எல்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ட்ரை ஒர்க் ஆனது கரெக்டாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட சேர்த்து எல்ஸ் பார்ட் எனக்கு நடக்கும். ஓகேங்களா? ஒருவேளை ட்ரையில் எனக்கு கண்டிஷனில் எரர் வருது அப்படின்னா ஸோ இதில் இருக்க ஏதாவது எக்ஸப்ஷன் எரர் ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்ஸில் இட்ஸ் ரன்னிங்னு கொடுத்துட்டு என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர்ன்றதுல தான் நம்ம கொடுக்குற வேல்யூ கொடுக்குற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபைன் கொடுக்குறேன். ஸோ ஃபைன்றது எனக்கு நார்மல் அது இன்ட் டேட்டா டைப் தான். ஸோ ஜஸ்ட் எனக்கு ஃபைன்றது பிரிண்ட் ஆகிட்டு இட்ஸ் ரன்னிங்கிறது எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்கறது கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பாட்டும் ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக கொடுத்தேன் அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எரர் எனக்கு இங்கே கால் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமில் எல்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இந்த இடத்துல என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆனாலும் இல்லை ரன் ஆகலை அப்படின்னாலும் ஓகேங்களா ஸோ எனக்கு இந்த பார்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் எனேபிள்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இல்லை இட்ஸ் எனேபிள் இட்ஸ் ஒர்க்கிங் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எது வேணாலும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்டர் நம்பர் இருக்குங்களா? ஃபைனு கொடுக்குறேன். ஸோ ஃபைனு கொடுக்கும்போது என்னோட கண்டிஷன் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போனா அதோட சேர்த்து எனக்கு எல்ஸ் ஸ்பாட் எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? எல்ஸ் ஸ்பாட்டோட சேர்ந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் ஃபைனலின்ற ஒரு பார்ட்டில் இட்ஸ் எனேபிள்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மெசேஜும் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லாஸ்ட் பார்ட் அப்படின்றது எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை அகெயின் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் இன்டீஜருக்கு பதிலாக வேறு ஒரு கேரக்டர் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் படி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன டைப் ஆஃப் எரர்ன்றது ரன் ஆகும். தென் இதோட சேர்த்து ஃபைனலின்ற அதுக்குள்ளே இருக்க மெசேஜ் எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள் ஸோ என்ன டைப் ஆஃப் எரருன்றது ரன் ஆகுது. தென் இதுக்குள்ளே நம்ம கடைசியாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஃபைனலியில் ஸோ அந்த மெசேஜும் சேர்த்து எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை அக்செப்ட் அப்படின்றது. ஸோ பைத்தானில் இருக்குது. இந்த கான்செப்டை நீங்களும் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.